வணக்கம். என் கிச்சனை பாருங்க, ரெண்டாக போய் கிடக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் கொஞ்சம் மேலே கூட வந்துட்டு வெளியில் ஒரு நாள் சாப்பிட்டோம். அந்த சாப்பாடு எங்களுக்கு ஒத்துக்கொள்ளையில், அதால் எல்லாருக்கும் சத்தி நார்மலாக ஒரு நாளையிலேயே சத்தி எடுத்து சோமாயிட்டு, ஆனாலும் அந்த பஞ்சக்கேடு இருக்குது தானே, அதால் கிச்சனை நான் கவனிக்கவே இல்லை. அதோட நேற்று கிளாஸ் நடந்தது. இன்றைக்கு தான் ஃபுல் க்ளீன் ஒன்று பண்ணுறேன். என்னென்னா நாங்கள் இருந்துட்டு எடுக்கிறோம், நாங்கள் அவங்கள்ட்ட வீட்டு சாப்பாடு தான். ஆனாலும் என்ன நடந்திருக்குன்னா, நெத்தலி சம்பல் நினைக்கிறேன், நெத்தலியும் கத்திரிக்காய் சம்பல். அந்த நெத்தலியில் தான் ஏதோ ப்ராப்ளமோ இன்னும் தெரியலை. பொரியாமல் சில வேலை அந்த சம்பல் கண்டு போட்டு படிக்காவோ இன்னும் தெரியும். எங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளல. சரியான கவனமாக இருக்கணும். இப்போ வெளியில் எடுத்து சாப்பிட்றதோ வீட்டை வச்சு சாப்பிட்றதோ சரியாக அவிஞ்சு நல்லா இதாகின அப்புறம் ஏன்னா கருவாடுன்னும் போது அதில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போது. ஓகே, இப்போ எல்லோரும் சேஃப். ஆனால் இனி வடிவாக ஸ்ட்ராங்காக சமைச்சி சாப்பிடணும். அப்போ முதல்ல கிச்சனில் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதாக கிடக்குது. ஏன்னா ஏதோ ஒன்று கஞ்சி காய்ச்சி குடித்தோம், சூப் வச்சு குடித்தோம், அந்த மாதிரி வந்து செய்துட்டு போய் ஒரு க்ளீன் இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த ஃபுல் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு இது ஃபுல் டீப் க்ளீன் பண்ணவே இல்லை. என்ன டீப் க்ளீன்னா நான் ஃபுல்லாக கபர்ட் எல்லாம் எடுத்து கூட செய்வேன். அந்த டீப் க்ளீன் பண்ணினா நான் அந்தண்ட சமைக்க மாட்டேன். ஏன்டா சமைக்க இயலாது, அவ்வளோ க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் மேலோட்டமாக தான் பண்ணுறேன், ஆனாலும் ஓகேயாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொண்டு வந்தால் டீப் க்ளீன் தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் இருந்துட்டு ஒரு டீப் க்ளீன் பண்ணினோம்னா அந்த பூச்சிகள் இதுகள் வராமல் இருக்கும். சட்டிவானையும் தேவையில்லாதவர்களை எடுத்து நாங்கள் பாவிச்சு கொஞ்சம் பழுதாகினதுகளை வெளியில் போட்டுட்டோம்ண்டாவும் எங்களுக்கு கிச்சன் நீட்டாக. இங்கே வெளிநாட்டை பொறுத்தமில்லை, கிச்சன்கள் சரியான நீட்டாக இருக்கணும். என்னத்துக்குன்னா பூச்சி வந்ததுண்டா அது போகாது. என்ற பக்கத்து வீட்டில் பூச்சி இருந்தாலும் அங்கே வீட்டில் குப்பையாக இருந்தால் வந்துடும் அது. அப்போ அதால் எப்படி வருதுன்றே தெரியாது, வந்தால் அதை அழிக்கவும் முடியாது. அப்போ அதால் சரியான கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டை பூச்சி இருந்தாலும் அங்கே வீட்டை வராமல் இருக்கணுமெண்டா நாங்கள் க்ளீனாக இருந்தோம் மட்டும்தான். அப்போ பழைய பாத்திரங்களை எல்லாம் எடுத்துருந்துச்சு நீட் பண்ணி அது நான் டீப் க்ளீன் இருந்துட்டு செய்கிறேன்னா அது ஒரு நாளைக்கு காட்டுறேன் நான் எப்படி டீப் க்ளீன் பண்ணுறேன்னாண்டு. இப்போ சிம்பிளாக தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பெரிய பாத்திரங்கள் நான் உடனே கரை சட்டியிலேருந்து மாற்றி தான் செய்கிறதா. நான் நேற்று சும்மா அவசரமாக சும்மா செய்து சாப்பிட்டேன். நாங்களும் அப்போ அப்படியே சட்டி ஒடிய வச்சாச்சு. ஏன்னா அந்த இடத்துக்கு உடம்புல தஞ்சக்கீடாக இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு ஆனால் இரவே பெரிய பாத்திரங்கள் கழுவி வச்சா அப்படி எழும்பிட்டு டக்குன்னு சமைக்க ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல் க்ளீன் பாருங்க, தொட்டு அந்த கீழ் மட்டும் க்ளீன் பண்ணுவோம் வேண்டாமல் அந்த மெனம் கேட்காது. அப்புறம் மேல் கபட்டு பெட்டு பார்த்து இங்கே அந்த க்ளீனிங்காக போனால் தான் ஒரு பிரச்சனை. சும்மா நோம்பலாக கட்டி செய்யலாமல் இருக்கும். அது என்னவோ தெரியா, அந்த கண் அங்கே பார்த்து இங்கே எங்கே குப்பை இருக்கும் அந்த இடமெல்லாம் துடைக்க துவங்கிடும். இது நார்மலாக சோப்பு அந்த லிக்விட் போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். அப்போ தான் அந்த நல்ல டீப் க்ளீனாக வரும். ஒன்று ப்ரைட்டாக டக்குன்ற ஒரு ஊற்ற போன மாதிரி இருக்கும். கை க்ளோஸ் கூட போடையில் பாருங்கள், அந்த கபட்டின மேல் பக்கம் எல்லாம் தேவையில்லாமல் வரைஞ்சிட்டு நிற்கிறேன். ஏன்னா அது டீப் க்ளீன் டைம் தான் செய்யணும். ஏன்னா அந்தளவுக்கு டைம் பெறா. என் 12க்குள்ளே நான் சமைச்சு முடிக்கணும். பிள்ளைய பள்ளிக்கத்தால் வர போயினா அவங்களுக்கும் சாப்பாடு வீட்டு சாப்பாடுன்றா தான் இப்போ ஓகே மாதிரியே இருக்குது. நான் கூட இந்த சின்ன சாப்பாடாவது வீட்டு சாப்பாடு செய்து கொடுத்துடுவேன். ஆனால் அன்றைக்கு டைம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் வழியில் எடுத்து இப்படி ஆகிட்டுது. இந்த இதை பாருங்க, வெங்காய தட்டு கீழே உள்ள தோல்களை கழுவி மேலே போட்டுட்டு மேலே இது க்ளீன் ஆகணும். அதை தட்டி விட்டால் அதில் இருக்கிற கொட்டுண்டு கீழே போகும். கீழே உள்ள வெங்காயத்தை இப்படி ரெண்டு வெங்காயம் தட்டு குயிக்காக க்ளீன் பண்ணுறேன். டீப் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாம் எடுத்து கழுவுவேன். இந்த தட்டெல்லாம் ஒவ்வொன்றா கழுவுவேன். அதை ஒரு ஃபுல் டே சமைக்காமல் செய்யணும். இப்போ இந்த வெங்காயத்தினோட இதுகளை எல்லாத்தையும் எடுத்து இஞ்சால போட்டுட்டு அதுக்கு பிறகு மேலே உள்ளது கொட்டுனா தானே அந்த மாதிரி தான் டக்குண்டு ஒரு க்ளீன் பண்ணணும் வேண்டாம். இந்த மாதிரி செய்வேன். இல்லை இந்த வெங்காயத்தோல் அங்கே பறந்து வந்து சின்ன தூசிகள் பெரிய விளையாட்டு காட்டு விட்டு உண்டு. அதால் இந்த மாதிரி தட்டிட்டு உங்கள் பாருங்கள் பேக் வலி என்ன தூச்சி இருக்கவும் தெரியா, சொத்து பற்றி இருக்கவும் இல்லையோ இந்த பேக் வேலை கொண்டு வந்து சரி வைக்கிறாங்க என்ன வேலை. ஓகே, உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடியுது. அந்த மாதிரி ஆகிட்டு நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு இந்த வாய்க்கிட்டமாக கொடுத்தா தான் இந்த வாய் அடங்கும். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான சமையலோடு சந்திக்கிறேன். அந்த அளவுக்கு சமையல் வருதோ தெரியா, ஆனால் ஒரு சின்ன சமையல் ஒன்று போடுறேன். முடிஞ்சா வீடியோ எடுக்கல வேண்டாம். முதல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். இந்த பக்கம் தட்டு கொஞ்சம் அந்த அடுக்கினா சரி வந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக சோப்பெல்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய இருக்காது. தட்டு விட்டாலே ஓகே. இந்த சோப்பு போட்டு இந்த பக்கம் தேய்க்கல. ஓகே பாய். பாருங்க வெங்காயக்கூடிய